உண்மை செய்திகள் உடனுக்குடன். இது உங்கள் மக்கள் சாணக்கியா. இணைந்திருங்கள் புதிய பொலிவுடன். இது உங்கள் மக்கள் சாணக்கியா, தமிழ் மக்களின் உரிமை குரல். மேற்கு தொடர்ச்சி மலையொட்டியுடைய தென்மேடு, ஆலாந்துறை, பூலுவப்பட்டி, தென்னமநல்லூர், மாதம்பட்டி போன்ற பகுதிகளில் கடந்த ஒரு வார காலமாக சேட்டலைட் மூலியமாக விவசாய நிலத்துக்குள் உயர் மின் கோபுரம் அமைப்பது குறித்து விவசாயியிடம் கருத்து கேட்கவில்லை. மாவட்ட நிர்வாகம் இது குறித்து எந்த அறிவிப்பும் வெளியிடவில்லை. ஆட்சித்தலைவரை தொடர்பு கொண்டு கேட்டபொழுது இப்படி ஒரு மின்கோபுரம் அமைக்கிற திட்டம் என்பது அவர்களுடைய மாவட்ட நிர்வாகத்தை கவனத்துக்கே வரவில்லை. மாவட்ட நிர்வாக கவனத்துக்கு வராமலேயே விவசாய நிலங்களில் கான்ட்ராக்ட் பேஸ்ட் அடிப்படையில் உயர் மின் கோபுர அமைக்கும் திட்டத்தை விவசாயிகள் கரும்பு, வாழை, மஞ்சள் ஏராளமான பயிர் வகை செய்திருக்கிறோம். ஆனால் அது நடு பூமிக்குள்ளேயே உயர் மின் கோபுர அழுத்தம் திட்டத்தை அமல்படுத்த முயற்சித்து வருகிறார்கள். இது விவசாயிகளுடைய ஏற்கனவே விவசாயிகள் மின் வேலியால் பாதிக்கப்பட்ட யானைகளும் இறந்ததுண்டு. அது கடந்த 3 ஆண்டுகளுக்கும் பல யானைகள் மின்சாரத்தால் அடிபட்டு இறந்துள்ளது. ஆனால் எத்தகைய அறிவிப்பும் விவசாயிகளுக்கு தராமலே, விவசாய கூட்டி பேசாமலேயே விவசாய நிலங்களில் இத்தகைய மின்கோபுரம் அமைப்பது என்பது பொருத்தமாக இருக்காது. ஆனால் முதலில் எல்லாம் விவசாய நிலங்களிலே ரோடு எடுத்தால், மின்கோபுரம் அமைத்தால், வேறு திட்டப்பணிகள் இருந்தால் விவசாயிகளை அழைப்பார்கள், நோட்டீஸ் கொடுப்பார்கள், விவசாயிகளுடைய கருத்து கேட்பார்கள். ஆனால் இப்பொழுது இந்த கருத்து கேட்பு கூட்டமே நடைபெறாமல் விவசாய நிலங்கள் அத்துமீறி நுழைகிற இந்த நபர்கள் மீது வழக்கு பதிவு செய்ய வேண்டும். யார் மீது வழக்கு பதிவு? விவசாய நிலத்துக்கு உள்ளே புகுந்து அனுமதி இல்லாமல் அனுமதியற்ற முறையில் மின்கோபுரம் அமைப்பது குறித்து திட்டப்பணி குறித்து சில நிறுவனங்கள் தனியாக செயல்படுவதாக நாங்கள் கருதுகிறோம்.